வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன்னா, இது ஒரு ஸ்வீட். இந்த ஸ்வீட்டை நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம். இது அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே கிறிஸ்பியாக ஜூஸியாக இருந்துகிட்டே இருக்கும். இது பேர் என்னன்னு கேட்டேன்னா ஜீரா போலின்னு பேர். ரொம்ப சீக்கிரத்தில் கெட்டு போகாது, ரொம்ப நன்னாவே இருக்கும். இது பழைய நாள்லலாம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கிற மாதிரி, ஒரு மாதத்துக்கு வேணுங்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஜீரா போலி தான் பண்ணி வச்சுப்பா. ஆனால் அவள் முழுசாக மைதாவில் தான் பண்ணுவாள். நம்ம இன்றைக்கி மைதா பாதி, கோதுமை பாதி, ரவா கொஞ்சம் போட்டு அப்படி தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம், அது கொஞ்சம் ஊறணும். அப்புறம் ஜீரா பண்ணிக்கலாம். நம்ம கோதுமை மாவு 1/2 கப் போட்டுக்கிறேன். மைதா 1/2 கப், ரவை 2 டீஸ்பூன் போடுறேன். ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி. இதில் உப்பு எங்களுக்கு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோம். உப்பு போட்டும் பிசையலாம். நான் இப்போ உப்பு போடல, இதில் வெறுமை தான் அப்படியே கலக்க போகிறேன். தண்ணி அளவுலேயே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஒரு 1/2 கப் தான் எடுத்துட்டுருக்கேன். இந்த 1/2 கப் வாட்டர் எடுத்துனேன் இல்லையா, 1/2 கப்பே விட்டுருக்கேன் நான். உங்களுக்கு கையால் நல்லா அப்படி அழுத்தி பிசைஞ்சுட்டே இருந்தேனாலே, ஒரு 5 மினிட்ஸ் பிசைஞ்சுட்டு இருந்தேனாலே அது நல்லா நெகிழ்ந்து வரும். அப்படியே மேலே ஒரு டீஸ்பூன் எண்ணெயை விட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் நாழி ஊறட்டும் இது, அப்புறமா பார்க்கலாம். இப்போது 1/2 கப் இந்த கப்பால் எடுத்துட்டோம் இல்லையா. ஸோ 1 கப் சுகர், 1/2 கப் வாட்டர். இப்போ சர்க்கரை கரைஞ்சி நல்லா ஜீரா ரெடி ஆகணும். ஜீரா கொதிச்சுட்டுருக்கு. நான் இதில் குங்குமப்பூ போடுறேன், இது ஆப்ஷனல். இல்லாதவா கொஞ்சம் கேசரி கலர் பவுடர் போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. இது ஆக்சுவலி என்ன பாகுபதம்னு கேட்டேன்னா அரைக்கம்பி அப்படின்னு சொல்லுவாள். அந்த பாகுபதத்துக்கு தான் வரணும். ஏன்னா தொட்டு இழுத்தோன்னா அப்படியே உடனே உடையணும். நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காமிக்கிறேன். அதை இது அடுப்பு பார்த்தீங்கன்னா நான் மீடியமாக தான் வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக வச்சேன்னா சீக்கிரம் அது முறுகினா மாதிரி போயிடும். அதனால் இது நல்லா கொதித்து அந்த இதுக்கு வரணும். மீடியமாக வச்சுக்கோங்க. நான் பாகுபதம் இது காமிக்கிறேன். இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது உடஞ்சிடும். இதுதான் அதோட பதம். நம்ம இந்த ஸ்டேஜில் இதை அடுப்பை அணைச்சிடலாம். பாகு ரெடி ஆகிடுது. இப்போது நம்ம ஒரு 15-20 நிமிஷம் விட்டோம்ல, இந்த மாவு இந்த அளவுக்கு இதாகிடும். ஒரு 1/2 hour விட்டுருங்களேன், சரியாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நம்ம எப்படி பூரிக்கு தட்டுவோமோ அது மாதிரி தட்டுங்க. நல்லா மெல்லிசாக திரட்டிடுங்க, கனமாக வேண்டாம். இந்த சைஸ்க்கு எடுத்துட்டேன்னா போதும். மாவு துவச்சு நடுறது உங்களுடைய சௌரியம். நான் ஜென்ரலாகவே எண்ணெய் துவச்சி தான் பூரியே இடுவேன். அப்படிங்கிறது நீங்கள் எண்ணெய் துவச்சுட்டேன்னா கசண்டு இல்லாமல் இருக்கும் எண்ணெய், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாவு இதோட பட்டு கசண்டாக ஆகிடும். அப்படியே எண்ணெய் காஞ்சிருக்கா பார்த்துக்கலாம்.
எண்ணெய் காஞ்சிருக்கு. அடுப்பை நல்ல மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. கிறிஸ்பி ஆகக்கூடாது, இது பூரி மாதிரி. இந்த ஜீராக்குள்ளே போட்டுருங்க. அதில் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அடுத்த பூரி அதே மாதிரி பொரிச்சிடலாம். இதையும் இதில் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இது ஜோராக இந்த மாதிரி ரெடி ஆகிடுது. இப்படி இருக்கும். 2ஆக மடித்து விட்டுடுங்கோ ஜீராவில் போட்டதை. இதை ஒரு சைடாக இல்லாத இன்னொரு சைடும் திருப்பி விடுங்க. ஸோ நம்ம எல்லா பூரியும் இந்த மாதிரி ஜீரா போலியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த ஜீரா போலி எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பேன். நம்ம இந்த இதில் வந்துட்டு ஏலக்காய் பொடியும் நான் போட்டிருக்கேன். குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி 2 போட்டிருக்கேன். பச்சை கற்பூரம் வேணுங்கிறவா பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி நான் போட்டது கேப்சர் ஆகலைன்னு நினைக்கிறேன். நான் அதனால தான் நான் வாயால் சொல்லிட்டேன் இப்போது. ஸோ ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ 2 போட்டிருக்கேன். பச்சை கற்பூரம் வேணுங்கிறவா போட்டுக்கோங்க. இது அப்படியே விட்டேன்னா சுட சுட சாப்பிட்டா அது ஒரு மாதிரி இருக்கும். நல்லா ஆறினாலும் நீங்கள் 1 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது. அப்படியே இந்த சக்கரை பூத்துண்டு ஜம்முன்னு இருக்கும் இந்த ஜீரா போலி. நீங்கள் அதை மெதுவாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டுக்கலாம். உங்கள் சௌரியம் போல் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இதை வெல்லத்தில் பண்ணலாமான்னு கேட்பேன் நிறைய பேர். இது வெல்லத்தில் பண்ண முடியாது. ஏன்னா வெல்லத்துக்குன்னே எப்பயுமே ஒரு இஷுக்குன்னு இருக்கிற ஒரு தன்மை உண்டு. அதனால அந்த போலி வந்து அப்படியே சீக்கிரம் கெட்டு போய்டும். அப்படியே ஒரு மாதிரி நொசன்னு ஆகிடும். இது சக்கரை தான் அதை வந்து கிறிஸ்பாக வச்சுக்கும். அப்படியே ஆற அது அப்படியே சக்கரை பூத்துண்டு கிறிஸ்பாகும். அது அப்படியே நல்லா இருந்துருக்கும். அதான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.